ராஜஸ்தான்ல நடந்த சம்பவம். ஒரு கிராமத்தினர் அங்க இருக்கக்கூடிய நாரை இனங்கள்ல சாரஸ் கிரேன் அப்படின்ற ஒரு நாரைய வேட்டையாடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்யாணத்துக்கு விருந்து வைக்கிறதுக்காக அந்த வேட்டையாடிய அந்த நாரைய அந்த கல்யாண மண்டபத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. தூரத்துல இருந்து அந்த நாரையினுடைய துணை நாரை, பெண் நாரை, அந்த தூரத்துல இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. தன்னுடைய துணையை இவங்க எடுத்துட்டு போறாங்கன்றது தெரியுது. அந்த கல்யாண மண்டபம் எங்க எடுத்துட்டு போறாங்கன்ற வரைக்கும் அந்த பெண் நாரை பார்த்துட்டே இருக்கு. அந்த ஆண் நாரை, வேட்டையாடப்பட்ட ஆண் நாரை சமைத்து எல்லாருக்கும் பரிமாறவும் பட்டுருச்சு. இந்த பெண் நாரை என்ன தெரியுமாங்க பண்ணது? தினம் அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து தினம் அழுகிறது. தினம் தன்னுடைய ஆண் பறவைய, தன்னுடைய துணையை தேடி 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 சுற்றி கொண்டே இருக்கு. தினமும் தன்னுடைய துணை கிடைத்து விடாதான்ற ஏக்கத்தோட அந்த கல்யாண மண்டபத்தை சுத்தி சுத்தி வருது. ஒவ்வொரு இடத்துலயும் தன்னுடைய துணை இருக்கா இருக்கா இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளாக தன்னுடைய துணையை தேடி 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 10 நாளில் தன் துணையோடு சேர முடியாதுன்னு தெரிந்த பின்பு அந்த பெண்ணாரை அதே மண்டபத்திலேயே உயிரை விட்டுருது சார். அந்த பெண்ணாரையும் அங்கேயே இறந்து போகுது. இது தெரிந்த ராஜஸ்தான் அரசாங்கம் இனிமேல் அந்த சாரஸ் கிரேன் என்கிற அந்த நாரை இனத்தை யாரும் வேட்டையாடக்கூடாது என்று சட்டம் பிறப்பித்தார்களா? ஒரு உண்மையான காதலின் மூலமாக வரலாற்றை மாற்ற முடியும் என்று நாரைகளுக்கு தெரிகிறது. நமக்கு தெரிகிறதா?